பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையுமே வாழ்த்துகிறேன். போன வாரம் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளை குறித்து நம்ம கர்த்தருடைய துணையோடு ஆராய்ந்து பார்த்தோம். கலாத்தியா நாட்டில் இருந்த அந்த இக்கோனியம் சபை, லீஸ்திரா சபை, தெர்பை சபை, இங்க பவுல் எப்படி ஊழியம் பார்த்தாரு, அங்க எதிர்ப்புகள் மத்தியில வந்துட்டு எப்படி அவங்க சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிஞ்சு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்றத நாம் ஆராய்ந்து பார்த்தோம். சோ இந்த வாரம் நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறது மக்கதோனியா நாட்டில் உள்ள சபைகளை குறித்து. மக்கதோனியா நாடை குறித்து, மக்கதோனியா நாட்டில் உள்ள சபைகளை குறித்து நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க படிச்சிருக்கலாம், ஒரு சில மற்ற புஸ்தகங்களையும் படிச்சிருக்கலாம். பட் மக்கதோனியா நாட்டு சபைகள் இதுதானா அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாவே இருக்கும். அந்த மக்கதோனியா நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கிரீஸ் இருக்கு. கிரீஸ்ன்ற நாடு, அலெக்சாண்டர் த கிரேட், அவனுக்கு பேரே அலெக்சாண்டர் த மேசிடோனியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவங்களோட அப்பா பேர் வந்துட்டு பிலிப் த மேசிடான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கிரீஸுக்கு மேல இருக்கிற பகுதி நார்தர்ன் கிரீஸ், இன்னைக்கு நார்த் மேசிடோனியா அப்படின்ற ஒரு தனி நாடே கூட இருக்குது. ஸோ கிரீஸ்ல இருக்கிற நார்தர்ன் கிரீஸ், அதுக்கு மேல இருக்கிற நார்தர்ன் மேசிடோனியா, இதுதான் அந்த மக்கதோனியா நாடு. அந்த மக்கதோனியா நாட்டுல 3 முக்கியமான சபைகள் இருக்கின்றன. அந்த 3 சபைகளுடைய பெயர்கள் எதுனாக்க, முதலாவது பிலிப்பு சபை, இரண்டாவது தெசலோனிக்கே சபை, மூன்றாவது பெரேயா நகரத்து சபை. ஸோ இந்த 3 சபைகளும் மக்கதோனியா நாட்டுல இருக்குது. நார்தர்ன் கிரீஸ், கிரீஸ்ல இருக்கிற வடக்கு பக்கத்துல இருக்கிற அந்த 3 சபைகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது பிலிப்பு சபை, இரண்டாவது தெசலோனிக்கே சபை, மூன்றாவது பெரேயா நகரத்து சபை. இந்த மக்கதோனியா வந்துட்டு அந்த காலத்துல, பவுலுடைய காலத்துல, இது ஒரு ரோமன் ப்ராவின்ஸா தான் இருந்துச்சு. அதே போல போன வாரம் நம்ம கலாத்தியா சபைகளை பத்தி பார்த்தப்ப, பவுல் முதல்ல தன்னுடைய சுவிசேஷ பயணத்தை தொடங்கினப்ப, தன்னுடைய முதலாவது சுவிசேஷ பயணத்துல கலாத்தியா நாட்டு சபைகள்ல தான் அதிக நேரம் செலவு பண்ணாருன்றதை பார்த்தோம். பட் இந்த வாரம் நம்ம பார்க்க போறது அந்த பவுலோட 2வது சுவிசேஷ பயணம். அதுல அவர் அதிகம் வந்துட்டு நேரம் செலவிடுறது எந்த சபைகள்னு பாத்தீங்கன்னா, மக்கதோனியா சபைகள் அப்படின்றத பார்க்க போறோம். இது அப்போஸ்தலர் 16, 17 அதிகாரங்கள் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ அதுல குறிப்பா வந்துட்டு ஒரு ஊர்ல அப்போஸ்தலன் பவுல் இருக்கும் பொழுது அங்க வந்துட்டு ஒரு காட்சி வந்துட்டு காண்டார், ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. அதன் மூலமா மக்கதோனியா நாட்டுக்கு போகணும் அப்படின்றத பவுல் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு. இந்த மக்கதோனியா நாட்டு சபைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், வசனங்கள் 8 முதல் 9 வரை. ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verses 8 to 9. அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதென்னவெனில், மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. ஆமென். ஆமென். இதுதான் இந்த மேசிடோனியன் கால் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த ஒரு தரிசனம். மக்கதோனியாவுக்கு கர்த்தரை ஒரு தரிசனத்தை கொடுத்து அப்போஸ்தலன் பவுல வந்துட்டு கூப்பிட்டாரு. பட் அவங்க எந்த வழியா போறாங்க அப்படின்றத கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க, அவங்க வந்துட்டு அந்தியோக்கியாவில இருந்து கிளம்புறாங்க. அந்தியோக்கியாவில இருந்து கிளம்பி அதுக்கு பிறகு வந்துட்டு அவங்க தெர்பைக்கு போறாங்க, லீஸ்திராக்கு போறாங்க. நம்ம போன வாரம் பார்த்தோம், தெர்பை, லீஸ்திரா எல்லாம் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகள். அவரு சிரியாவில் இருக்கிற அந்தியோக்கியாவில இருந்து 2 அந்தியோக்கியாக்கள் இருக்குது அப்படின்றத நம்ம போன வாரம் வந்துட்டு ஆராய்ந்து பார்த்தோம். ஒண்ணு சிரியாவில் இருக்கிற அந்தியோக்கியா, இதை பத்தி தான் நம்ம பைபிள்ல அதிகமாவே படிக்கிறோம். இங்கதான் முதல்ல வந்துட்டு சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிட்டு. சோ இந்த சிரியாவில் இருக்கிற அந்தியோக்கியாவில இருந்து புறப்பட்டு, அதே போல கலாத்தியா நாட்டுக்குள்ளார பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியா அப்படின்ற இன்னொரு அந்தியோக்கியா இருக்குது. இந்த 2 அந்தியோக்கியாக்களுக்குரிய வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய அந்த சுவிசேஷ பயணத்துல 2வது முறையாக செல்கிறார். அந்த சுவிசேஷ பயணத்துல அந்த சிரியாவில் இருக்கிற அந்தியோக்கியாவில இருந்து முதலாவது கலாத்தியா நாட்டில் உள்ள தெர்பை, லீஸ்திரா சபைகளுக்கு போறார். இது அப்போஸ்தலர் 16:1 எழுதியிருக்கும். சிரியாவில் இருக்கிற அந்தியோக்கியாவில இருந்து அந்த கலாத்தியா, தெர்பை, லீஸ்திராவுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் இருக்கு. 800 கிலோமீட்டர் கால்நடையாக சென்றுதான் அங்க சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த லீஸ்திரால இருந்து இக்கோனியம் போறாங்கன்றத அப்போஸ்தலர் 16:2 வாசிக்கிறோம். அந்த லீஸ்திராவில இருந்து இக்கோனியம் போறதுக்கு ஒரு 40 கிலோமீட்டர். இந்த 40 கிலோமீட்டர் கால்நடையாக போய் தான் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இக்கோனியத்துல இருந்து அந்த பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியா, அங்க ஒரு 110 கிலோமீட்டர் கால்நடையாக சென்றுதான் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள்.
அதுக்கு பிறகு வந்துட்டு பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவில இருந்து புறப்பட்டு துரோவா நகரத்துக்கு வராங்க. அது ஒரு 650 கிலோமீட்டர். அதைத்தான் நம்ம இப்போ வந்துட்டு வாசிச்சோம் இல்லைங்களா? அந்த 8வது வசனத்துல, அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். இந்த மீசியா, சிட்டிஸ் ஆஃப் மைசியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்த மைசியா எங்க இருக்குன்னா, இன்னைக்கு டர்க்கி நாடு இருக்கு இல்லைங்களா? துருக்கி நாடு. இன்னைக்கு இருக்கிற அந்த டர்க்கி நாட்டுக்குள்ளார மைசியாவுக்குள்ளார சில முக்கியமான வந்துட்டு நகரங்கள் இருக்குது. முதலாவது முக்கியமான நகரம் பெர்கமு அப்படின்றத பாக்குறோம். பெர்கமு சபையை பத்தி நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறீங்க இல்லைங்களா? இந்த பெர்கமு வந்துட்டு மைசியா ப்ராவின்ஸ்குள்ளார இருந்த ஒரு நகரம் தான். 2வது முக்கியமான நகரம் இந்த த்ரோவா பட்டணம் அப்படின்னு சொல்றது. 3வது நகரத்துக்கு பேரு ஆசோஸ் அப்படின்ற இந்த 3 பட்டணங்களும் மைசியாவுக்குள்ளார இருந்துச்சு. மீசியா, தமிழ்ல மீசியா. சோ இந்த மீசியா வந்துட்டு இன்னைக்கு துருக்கி நாட்டுக்குள்ளார இருக்குது. பட் இந்த மீசியா அல்லது இந்த த்ரோவா பட்டணங்களுக்கு கர்த்தர் பவுல் அனுப்பி விட்டது பாத்தீங்கன்னா, பவுலுடைய அந்த 2வது சுவிசேஷ பயணத்துலதான் இந்த ஊருக்கு போறாங்க. 1வது சுவிசேஷ பயணத்துல அதிகமா கலாத்தியா நாட்டு சபைகள்ல தான் அவங்க சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. பட் இந்த துரோவா பட்டணம் ரொம்ப ஒரு முக்கியமான பட்டணம். பவுல் தன்னுடைய 2வது பயணத்துல மட்டும் இங்க போகல, தன்னுடைய 3வது பயணத்திலையும் அங்க போனார்ன்றத அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த துரோவா பட்டணத்துலதான் இரவு முழுவதும் அப்போஸ்தலன் பவுல் ஒரு நாள் வந்துட்டு பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு வாலிபன் வந்துட்டு அவன் வந்துட்டு அந்த பலகனி வழியா தூங்கி விழுந்து கீழே விழுந்து அவன் மரித்து போனான். அவனை வந்துட்டு கர்த்தருடைய நாமத்தினால பவுல் வந்துட்டு எழுப்புனது இந்த பட்டணத்துலதான், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த துரோவா பட்டணத்துலதான். அந்த 16வது அதிகாரத்துல அதிகமா துரோவாவை பத்தி வந்துட்டு இருக்காது. பட் இந்த துரோவா பட்டணத்துலதான் பவுல் தன்னுடைய மேலாடைகளையும் தன்னுடைய புஸ்தக சுருள்களையும் வச்சுட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி திமோத்தி கிட்ட லெட்டர் எழுதுறாரு. 2 திமோத்தி 4:13 வந்துட்டு இத பத்தி எழுதுறாரு. இது ஒரு முக்கியமான பட்டணமா தான் இருக்குது. அவங்க துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அந்த தரிசனத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா, மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தரிசனத்தை பார்த்த உடனே பவுலுக்கு தெரிஞ்சிருச்சு, கர்த்தர் நம்மள மக்கதோனியாவுக்கு கூப்பிடுறாருன்னு சொல்லி. இந்த மக்கதோனியா பயணத்தை பத்தி நம்ம வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் அதிகாரம் 16 வசனங்கள் 10 முதல் 12 வரை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verses 10 to 12. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சாமுத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெய்யாபோலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். அவன் நேரா பிலிப்பு பட்டணத்துக்கு வந்துட்டு வராங்கன்றத பாக்குறோம். 10வது வசனத்துல, அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு. சோ இப்படிதான் வந்துட்டு இவங்க தரிசனங்களை வந்துட்டு இவங்க கர்த்தருக்குள்ளார நிதானிக்கிறாங்க. உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவிலே கப்பல் ஏறி, இது கப்பல் பயணம் அப்படின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில இடங்கள்ல வந்துட்டு கால்நடையா போறாங்க, சில இடங்கள்ல வந்துட்டு கப்பல்ல வந்துட்டு போறாங்கன்றதை பாக்குறோம். துரோவாவில் கப்பல் ஏறி சமுத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெய்யப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அப்படின்றத பாக்குறோம். இந்த நியாபோலிஸ், அந்த நெய்யப்போலி அப்படின்றத வந்துட்டு நம்ம வாசிக்கிறோம். இந்த நியாபோலிஸ் வந்துட்டு பிலிப்பை பக்கத்துலதான் வந்துட்டு இருக்குது, பிலிப்பு பட்டணம் பக்கத்துலதான் இருக்குது. இந்த துரோவாவில இருந்து இவர்கள் கப்பல் ஏறினாங்கன்னு இருக்கு. அப்ப எந்த சமுத்திரம் வழியா போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தி ஏஜியன் சி அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான வந்துட்டு ஒரு சமுத்திரம் இருக்குது வந்துட்டு. அது AEGEAN அப்படின்றது வந்துட்டு டர்க்கி பக்கத்துல அங்க வந்துட்டு ஏஜியன் சி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. இதை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 240 கிலோமீட்டர் இவங்க கப்பல்ல பயணம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வர பட்டணம் பாத்தீங்கன்னா அந்த நியாபோலிஸ். அந்த நியாபோலிஸ்ல இருந்து பிலிப்பு பட்டணம் ஒரு 16 கிலோமீட்டர் கால்நடையாதான் இவங்க நடந்து போயிருக்கிறாங்க. அங்க இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து, இது ரெண்டையுமே நல்லா கவனிச்சுக்கணும். மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானது. சோ அங்க தலைமையான பட்டணம் எதுனா அந்த பிலிப்பு பட்டணம் தான். அதிகமா ரோமர்கள் குடியேறின ஒரு பட்டணம். ஏன்னா ரோமன் சிட்டிசன்ஷிப் இது ரொம்ப ஒரு முக்கியமானது. இதை பத்தி இந்த அதிகாரத்துல நீங்க படிப்பீங்க. இந்த ரோமர் அதிகமா குடியேறி
இருந்த அந்த பிலிப்பு பட்டணத்துக்கு வராங்க. ரொம்ப ஒரு முக்கியமான நகரமா இருக்குது. ஏன் இந்த பட்டணத்துக்கு பிலிப்பு அப்படின்ற பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அலெக்சாண்டர் த கிரேட் அவன் வந்துட்டு எந்த ஊருக்காரன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிரீஸ்ல இருக்கிற மாசிடோனியா அந்த ஊர்ல இருந்து வந்த அலெக்சாண்டர் த கிரேட். அந்த அலெக்சாண்டர் த கிரேட்டுடைய அப்பா பேரு தான் வந்துட்டு பிலிப் டூ ஆஃப் மாசிடோன். அவருடைய பேர் தான் இந்த பிலிப்பு. அந்த பேர்ல தான் இந்த பட்டணம் வழங்கப்பட்டது. இந்த பிலிப்பு சபை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சபையாக இருக்கிறது. முதலில் ஐரோப்பாவில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது எந்த பட்டணம்னு பாத்தீங்கன்னா அது பிலிப்பு பட்டணம் தான். ஸோ த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் சிட்டி அப்படின்னாக்கா அங்கதான் முதல்ல சுவிசேஷம் அறிவிக்கப்படுது அப்போஸ்தலன் பவுல் மூலமா. அங்க முதலில் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த லீதியால் என்கிற ஒரு ஸ்திரீ வந்துட்டு அவங்க ஏத்துக்கிறாங்கன்றத பாக்குறோம். பட் அந்த பட்டணத்துலதான் அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு ஒரு பெண்ணு கிட்ட இருந்து ஒரு ஸ்திரீ கிட்ட இருந்து பிசாசை வந்துட்டு விரட்டுறாரு. பிசாசை விரட்டின பிறகு அது ஒரு பெரிய கலவரமாவே வந்துட்டு மாறுது. ஏன்னா அந்த பெண் மூலமா, பிசாசு பிடித்த பெண் மூலமா அநேக ஆதாயங்கள் நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஸோ அந்த பெண்ணுகிட்ட இருந்து பிசாசு வந்துட்டு புறப்பட்டு போகமே தங்களுடைய ஆதாயம் அற்று போயிட்டுன்னு சொல்லி ஒரு பெரிய கலகம் பண்ணி பவுலையும் சீலாவையும் வந்துட்டு ஜெயில போடுறாங்க. அப்ப சிறைச்சாலைக்காரன் வந்துட்டு பவுலையும் சீலாவையும் கட்டி நடுராத்திரியிலே அவர்கள் வந்துட்டு ஜெபம் செய்தார்கள் அப்படின்றத பாக்குறோம். அவங்க வந்துட்டு கர்த்தரை துதித்து பாடும் பொழுது, ஜெபம் செய்யும் பொழுது நடுராத்திரியிலே அங்க ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்துச்சு. அந்த நிலநடுக்கம் வந்தப்ப அந்த ஜெயிலர் பயந்து போய் பவுலையும் சீலாவையும் கூட்டிக் கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போய் சுவிசேஷத்தை கேட்டு ராத்திரியா மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறான். இதெல்லாம் நீங்க இந்த அதிகாரத்துல வாசிக்க முடியும். முதலில் கர்த்தர் பலமாய் ஐரோப்பாவில சுவிசேஷம் அறிவிச்சது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிலிப்பு பட்டணம் தான் வந்துட்டு. இதுல ஒரு சில முக்கியமான காரியங்களை நம்ம வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 13 முதல் 15 வரை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verses 13 to 15. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஆமேன். ஆமென். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். வழக்கமா பவுல் என்ன பண்ணுவாரு, எந்த ஓய்வு நாள் வந்தாலும் ஒரு ஜெப ஆலயத்துக்கு போவார் இல்லைங்களா. பவுல் எப்பொழுதுமே ஜெப ஆலயத்துக்கு போறது பவுலுடைய வழக்கமா இருந்தது. பட் இந்த ஊர்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா ஜெப ஆலயமே இல்லாதிருந்தது. அந்த காலகட்டத்துல ஜெப ஆலயம் இல்லாதிருந்தது. அதனால பவுல் வந்துட்டு இந்த ஊர்ல என்ன பண்றாரு வந்துட்டு நேரா ஒரு ஆற்று பக்கத்துல போய் அங்க ஜெபிக்கிறதுக்கு போறாங்க. அங்க ஒரு சில ஸ்திரீகள் வராங்க. அந்த எந்த ஆறுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிலிப்பு பட்டணத்துல அந்த கேங்கைட்ஸ் அப்படின்ற ஒரு ரிவர் இருக்குது. சோ அந்த ஒரு ஆற்றின் அருகே போய் அவங்க ஜெபம் பண்றதுக்கு போறாங்க. நீங்க ஒவ்வொரு பட்டணத்தை நீங்க கலாத்தியா பட்டணத்துல நம்ம போன வாரம் வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஜெப ஆலயத்துக்கு போறாங்க. பட் மக்கதோனியாவிலே ஒரு சில ஊர்களுக்கு போகும் பொழுது ஓய்வு நாளில் அவங்க ஜெப ஆலயத்துக்கு போறாங்க. பட் இந்த பிலிப்பு பட்டணத்துல அங்க வந்துட்டு ஜெப ஆலயம் இல்லாததுனால இவங்க வந்துட்டு ரோட்ல போய் பிரசங்கம் பண்றாங்க. அந்த ஆற்றின் அருகே போய் பிரசங்கம் பண்றாங்க. இன்னைக்கு நீங்களும் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொன்னாக்க நம்ம உலகபூர்வமா, பிரதர் எனக்கு இங்க வந்து கம்ஃபர்டபுளா இல்ல பிரதர், இவங்கள்ட்ட அறிவிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, அதுக்கான ஒரு இடம் இல்ல, அதுக்கான ஒரு தளம் இல்ல அப்படின்னு சொல்லி நாம் சாக்கு போக்கு சொல்ல நமக்கு இடம் இல்லைன்னு சொல்லி ஆவியானவர் இந்த வசனங்கள் மூலமா நமக்கு தெரிவிக்கிறார். ஜெப ஆலயத்துலதான் வழக்கமா பவுல் வந்துட்டு பிரசங்கம் பண்ணுவார். பட் ஜெப ஆலயம் இல்லைன்னு சொன்னாக்க, பட் அந்த ஆற்றின் அருகே போய் பிரசங்கம் பண்றதுக்கும் பவுலுக்கு தெரியும். அதே போல வந்துட்டு அத்தேனே பட்டணத்துல மார்ஸ் மேடையிலையும் போய் பிரசங்கம் பண்றதுக்கு பவுலுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நாமளும் கர்த்தர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் இன்னாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும், இல்லை இந்த ஊர்ல போய் நான் அறிவிக்கணும், நான் எங்க போய் ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆத்து பக்கத்துல போய் ஸ்டார்ட் பண்ணதா, மார்ஸ் மேடையில ஸ்டார்ட் பண்ணதா, இந்த வீட்டுல ஸ்டார்ட் பண்ணதா, யாருக்கிட்ட எப்படி அறிவிக்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னாக்க கர்த்தர் நிச்சயமா நமக்கு கத்துக் கொடுப்பார். ஏன்னா 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது தியத்தரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் அப்படின்றத பாக்குறோம். இந்த தியத்திரா பட்டணம் வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷத்துல
அந்த துருக்கியில இருக்கிற அந்த 7 சபைகள்ல இது ஒரு முக்கியமான சபை, முக்கியமான பட்டணமா வந்துட்டு இருக்குது. பட் இந்த தியர்த்ரா ஊர்ல இருந்து, டர்க்கியில இருந்து அந்த அம்மா எங்க வந்து குடியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பிலிப்பு பட்டணத்துல வந்து குடியிருக்கிறாங்க. அதாவது டர்க்கி வந்துட்டு ஆசியா கண்டத்துல இருக்குது. அவங்க ஆசியாவில இருந்து கிளம்பி வந்து ஐரோப்பாவில இருக்கிற அந்த மக்கதோனியாவில இருக்கிற அந்த பிலிப்பு பட்டணத்துல அந்த அம்மா குடியிருக்கிறாங்க. அந்த அம்மா வந்துட்டு வசனத்தை ஏத்துக்கிறாங்கன்றதை பாக்குறோம். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அப்ப வசனத்தை ஏத்துக்கிறதுக்கு முதல்ல என்ன வேணும்? ஒரு திறந்த இருதயம் வந்துட்டு வேணும் இல்லைங்களா? கர்த்தர் இருதயத்தை திறக்காவிட்டால் வசனம் புரியவே புரியாது. இன்னைக்கு அநேகருக்கு ஏன் வந்துட்டு அவங்களுக்கு நம்ம வசனம் சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுன்னா, கேட்கக்கூடிய அந்த ஓப்பன் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ ஓப்பன் ஹார்ட் இருந்தா மட்டும்தான் வசனத்தை முதல்ல கேட்க முடியும். வசனத்தை கேட்கறதுக்கே ஒரு திறந்த இருதயம் இல்லைனாக்க அவங்களுக்கு வசனம் புரியவே வந்துட்டு புரியாது. பட் கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் அப்படின்றத பாக்குறோம். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எங்களுடைய வீட்டுல வந்து தங்குங்கன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டபிளா இருந்த ஒரு பெண்மணி தான் இந்த லீதியால் என்கிற ஒரு ஸ்திரீ. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டாலிட்டின்றது லீதியாளுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த பிலிப்பு சபைக்கே உரியது அப்படின்றது நீங்க பிலிப்பியர் புஸ்தகம் படிச்சீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. பிலிப்பியர் புஸ்தகத்துல படிச்சீங்கன்னா உங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி பத்தி நல்லா எங்களை உபசரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பிலிப்பியர் சபையை வந்துட்டு நல்லாவே வாழ்த்தி தான் வந்துட்டு அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு பேசியிருப்பான். பட் இந்த பட்டணத்துலதான் நிறைய எதிர்ப்புகளும் பவுலுக்கு வந்துட்டு வந்ததை வந்துட்டு பாக்குறோம். ஒரு பெண்ணுகிட்ட ஒரு இன்னொரு ஸ்திரீ ஒருத்தி இருந்தா, அவள்கிட்ட பிசாசு பிடித்த அந்த ஸ்திரீ கிட்ட இருக்கிற பிசாசை வந்துட்டு பவுல் விரட்டினது, அந்த விரட்டினது மூலமா அவங்க ஜெயிலுக்கு போனதெல்லாம் நீங்க 16வது வசனத்துல இருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிக்க முடியும். பட் அந்த ஜெயில இருந்து அவங்க நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் வந்துட்டு கர்த்தரை துதித்து அவர்கள் பாடினார்கள், ஜெபம் செய்த பொழுது அந்த இடம் அதிர்ந்தது அப்படிங்கிறதே நம்ம பாக்குறோம். இடம் அதிர்ந்து அவங்களுடைய கையில இருக்கிற சங்கிலிகள் எல்லாம் வந்துட்டு கலண்டு விழுகுது. அப்ப சிறைச்சாலைக்காரன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போறான். நீ ஒன்றும் செய்து கொள்ளாதே அப்படின்னு அவனுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்த பிறகு அவன் நேரா பவுல்ட்டையும் சீலாக்கிட்டையும் கிளம்பி வந்து, ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பட் இந்த ஜெயில இருந்து இவங்க ஜெபிக்கிறாங்க இல்லைங்களா, ஜெயில இருந்து பாட்டு பாடுறாங்க இல்லைங்களா, இதைத்தான் வந்துட்டு பிலிப்பியருக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துறான் அப்போஸ்தலன் பவுல். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அப்படிங்கிறத நீங்க 3வது அதிகாரத்திலையும் வாசிக்க முடியும், பிலிப்பியர்ல 4ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்க முடியும். எதனால வந்துட்டு பவுல் இப்படி சொல்றான் பிலிப்பியர் சபை கிட்ட சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி? ஏன்னா பவுலுக்கு பிலிப்பு சபையில உபத்திரவம் வந்தது. உபத்திரவத்தின் மத்தியில பவுல் சந்தோஷமா இருந்த கர்த்தரை துதித்த இடம் அது எதுன்னு பாத்தீங்கன்னா அது சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில பவுல் துதிச்சது அது அந்த ஜனங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். உங்களுக்கும் உபத்திரவம் வரும், நீங்களும் அந்த உபத்திரவத்தின் மத்தியில சந்தோஷமா இருங்க அப்படிங்கிறத பிராக்டிக்கலாவும் வந்துட்டு காண்பிச்சுட்டு அந்த லெட்டர்லயும் வந்துட்டு பவுல் எழுதுனதுதான் இந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம். அந்த பிலிப்பியன் ஜெயிலர், அந்த சிறைச்சாலைக்காரன் தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் கூட ஒரு ராத்திரியிலே வந்துட்டு அவன் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றான் அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பாக்குறோம். பவுல வந்துட்டு ஓகே நீ இப்ப ஜெயில விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான காரியம் நடக்குது. இது எதனால நடக்குது, இதை பத்தி பிலிப்பியர் புஸ்தகத்துல என்ன எழுதியிருக்கிறார்ன்றதை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வசனங்களை வாசிக்கலாம். Acts chapter 16 verses 36 to 39. சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றான். அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களோ? அப்படியல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான். சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஆமென். சிறைச்சாலைக்காரன் மனந்திரம்ன பிறகு அடுத்த நாள் என்ன நடக்குது? உங்களை விடுதலையாக்குறோம் அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க. உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள் அப்படின்னு சமாதானத்தோட போங்கன்னு சொல்லி சிறைச்சாலைக்காரன் சொல்றான். ஆனா பவுலுக்கு வந்துட்டு போறதுக்கு மனம் இல்லை. பவுல் என்ன சொல்றாருன்றதை கவனிங்க. ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல், ரோமன் சிட்டிசன்ஷிப்பை பத்தி வந்துட்டு
இங்க பவுல் பேசுறான். ஏன் ரோமன் சிட்டிசன்ஷிப்பை பத்தி பேசினா? 12வது வசனத்துல வாசிச்சா வந்துட்டு, இந்த பிலிப்பு பட்டணத்துல ரோமர்கள் குடியேறின அந்த ஒரு முக்கியமான நகரம் தான் இந்த பிலிப்பு பட்டணம். ரோமன் சிட்டிசன்ஷிப்புக்கு பெரிய வேல்யூ இருக்குது. இன்னைக்கு அமெரிக்கால குடியேறுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அமெரிக்கன் சிட்டிசன்னா பெரிய வேல்யூ. அத போல ஒரு பெரிய வேல்யூ உள்ள சிட்டிசன்ஷிப் அந்த காலத்துல வந்துட்டு பிலிப்பு நகரத்து மக்களுக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா ரோமன் சிட்டிசன்ஷிப். அப்ப அந்த ரோமன் குடியுரிமை அப்போஸ்தலன் பவுலுக்கு இருந்துச்சு. அந்த ரோமர்களா இருக்கிறோம் என்று அவங்க கேட்டப்ப அந்த அதிகாரிகளே பயந்து போயிடுறாங்க அப்படின்றதையும் வாசிக்கிறோம். அவர்களுடனே தயவாய் பேசியப்ப அதிகாரிகளே பயப்படக்கூடிய அந்த ஒரு காரியம் தான் ரோமன் சிட்டிசன்ஷிப். அதனாலதான் பிலிப்பு நகரத்து மக்களுக்கு வந்துட்டு பவுல் என்ன சொல்றான், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்கிறது. ஹெவன்லி சிட்டிசன்ஷிப் தான் முக்கியம், ரோமன் சிட்டிசன்ஷிப் முக்கியம் இல்லப்பா. நீ வந்துட்டு ரோம குடிமகனா இருக்கிறத விட பரலோகத்தின் குடிமகனா இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு பவுல் சொல்றதன் ஒரு முக்கிய பிராக்டிக்கல் காரணம் இருக்குது. வாசிக்கலாம் பிலிப்பியர் 3:20, பிலிப்பியன்ஸ் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இது எதனால சொல்லணும்? ஏன்னா இந்த பிலிப்பு நகரத்துல அதிகமான பேர் ரோமர்கள் குடியிருந்தாங்கன்றத பாக்குறோம். அந்த ரோமன் சிட்டிசன்ஷிப்புக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா, அந்த ஜெயில இருக்கிற அதிகாரிகளே பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு அந்த ரோமன் சிட்டிசன்ஷிப்குரிய ஒரு வேல்யூ வந்துட்டு இருக்குது. ஆனாலும் நீங்க ரோம குடிமக்களா இருக்கிறத விட நீங்கள் பரலோகத்தின் குடிமக்களா இருக்கணும். நீங்க அதிகமா விரும்ப வேண்டியது இந்த பரலோகத்தின் குடிகளா இருக்கணும். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன் அப்படின்னு சொல்லி இதை முன்னிலைப்படுத்துறதுக்கான காரணம் வந்துட்டு பிராக்டிக்கலா அந்த மக்கள் மாம்சத்துக்குரிய அந்த ரோம குடியுரிமையை வந்துட்டு அதிகமா விரும்பின மக்களா வந்துட்டு இருந்தாங்க. பட் ஜெயில இருந்து வெளியில வந்த பிறகு அவங்க எங்க போறாங்கன்றதையும் கவனிச்சு பாருங்க. இந்த பிலிப்பு பட்டணத்துல அப்போஸ்தலர் 16:40 வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 16:40. அந்தபடியே அவர்கள் சிறைசாலையில் இருந்து புறப்பட்டு லீதியான இடத்திற்கு போய் சகோதரனை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். ஆமென். சிறைச்சாலையிலிருந்து வெளியில வந்த பிறகும் நேரா லீதியாளுடைய வீட்டுக்கு தான் போறாங்க. அங்கே சகோதரரை கண்டு, லீதியால் வீட்டுல யார் இருந்தா? சபையின் சகோதரர்கள் இருந்தாங்க. அப்படின்னா லீதியாளோட வீட்டுல வந்துட்டு சபை கூடுதல் நடந்துச்சு அப்படின்றதையும் வந்துட்டு இதன் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ கர்த்தர் வந்துட்டு முதல்ல ஐரோப்பாவில வந்துட்டு சுவிசேஷம் அறிவித்தது இந்த பிலிப்பு பட்டணத்துல. அந்த பிலிப்பு பட்டணத்திலேயே வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இருதயத்தை திறந்தது. லீதியால் என்கிற ஸ்திரீயோட இருதயத்தை வந்துட்டு திறந்து அந்த பெண்மணி வந்துட்டு அவங்க தியத்ரா ஊரால இருந்தாங்க. அந்த தியத்ரா நாட்டு சபை, அந்த தியத்ரான்றது அது துருக்கியில இருக்குது. அவங்க அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு ஐரோப்பாவில இருக்கிற அந்த பிலிப்பு நகரத்துல குடியிருந்தாங்க. அவங்களுடைய வீட்டுல வந்துட்டு பவுல் தங்கி இருந்து சுவிசேஷம் அறிவித்தார். ஜெயில இருந்து புறப்பட்ட போதும் நேரா போறது லீதியாளுடைய வீட்டுல போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய் விட்டார்கள். எங்க போனாங்க அப்படின்றத கவனிச்சு பாத்தீங்கன்னா அடுத்த சபைக்கு, அதாவது தெசலோனிக்கே சபைக்கு இவங்க கிளம்பி போறாங்க. சோ இது வரைக்கும் நம்ம இந்த பிலிப்பியர் பட்டணத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதை பாக்குறோம். குறிப்பா அந்த பிலிப்பியர் பட்டணத்துல லீதியால் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீ சுவிசேஷத்தை ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம பவுல வந்துட்டு தன்னுடைய வீட்டுல வந்துட்டு வரவேற்று தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் கூட ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய வார்த்தையை அவங்க கேட்டாங்க. அங்கே ஒரு சபை கூடியது அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, ஜெனராசிட்டி, இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் இந்த பிலிப்பியர் புஸ்தகத்துல அதிகமா அப்ரிஷியேட் பண்ற ஒரு விஷயமா தான் இருக்குது. வாசிங்களேன், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 15 முதல் 16 வசனங்கள். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். ஆமென். மேலும் பிலிப்பியரே அப்படின்னு சொல்லி இந்த பிலிப்பு நகரத்து சபை, இந்த சகோதர சகோதரிகளை பார்த்து பவுல் அட்ரஸ் பண்ண விஷயம் என்னது? சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது, சோ சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட ஆரம்பம் ஐரோப்பாவில பாத்தீங்கன்னா பிலிப்பு நகரம். அங்கிருந்து புறப்பட்டு அடுத்து தெசலோனிக்கேக்கு போறாரு. அடுத்து வந்துட்டு பெராயா நகரத்துக்கு போறாரு. அங்க போகும் பொழுது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை. பவுல் வந்துட்டு ஒரு சபையில இருந்து இன்னொரு சபைக்கு போகும் பொழுது எத்தனை கிலோமீட்டர் போனாங்கன்றத பாக்குறோம். சில நேரம் வந்துட்டு 800 கிலோமீட்டர், சில நேரம் 600 கிலோமீட்டர், சில நேரம் 100 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் கால்நடையாக நடந்து வந்துட்டு இவங்க அதிகமா போயிருக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் கப்பல்ல ஏறி இருக்கிறாங்க.
பட் கப்பல்ல ஏறினாலும் அங்க வந்துட்டு பணம் வேணும், கால்நடையா போனாலும் இவங்க சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வேணும், எங்கிட்டாவது ஒரு விடுதியில தங்கணும்னா அதுக்கும் வந்துட்டு பணம் வேணும். அதுக்கெல்லாம் அப்போஸ்தலன் பவுல வந்துட்டு கவனிச்சு வழிவிட்டு அனுப்புனது எதுன்னு பாத்தீங்கன்னா அது அந்த பிலிப்பியர் சபை தான். அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் ஞாபகப்படுத்தி, கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை. நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். சோ பிலிப்புல இருந்து நேரா கிளம்பி பவுல் போற ஊர் பாத்தீங்கன்னா இது தெசலோனிக்கே பட்டணம். அங்க இருக்கிற விசுவாசிகளை பாக்குறதுக்கு வந்துட்டு போறாரு. பட் அங்க போய் தங்கி இருக்கிறப்பையும் அங்க பவுலுக்கு குறைச்சல் இருந்தப்ப பவுலுடைய குறைச்சலை வந்துட்டு கவனிச்சுக்கிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா பக்கத்து ஊர்ல இருக்கிற இந்த பிலிப்பு சகோதர சகோதரிகள். இதைத்தான் பவுல் அப்ரிஷியேட் பண்ணி இந்த அதிகாரத்துல நிறைய வசனங்கள்ல வந்துட்டு எழுதுறாரு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 19 வரை வாசிக்கலாம். Philippians chapter 4 verses 18 to 19. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பா பிராத்தித்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாகவும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி பவுல் வந்துட்டு சொல்றான். பட் இந்த ஒரு சூழ்நிலையை கவனிச்சு பாத்தீங்கன்னா பிலிப்பியர் புஸ்தகம் எழுதப்படுறதே பவுல் ரோம் நகரத்துல ஒரு கைதியா இருந்தப்பதான். ரோம் நகரத்துல ஒரு வாடகை வீட்டுல வந்துட்டு பவுல் வந்துட்டு கைதியா இருக்கிறான். கூட ஒரு சேவகனும் கூட எப்பொழுதும் பவுலை கண்காணிக்கிறதுக்கு இருக்கணும். இவங்க 2 பேரும் சாப்பிடணும், வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், பவுலால வேலை செய்ய முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு சபை தான் இந்த பிலிப்பியர் சபை. சோ பவுலுக்கு வாடகை கொடுக்கறதுக்கும் பவுலும் கூட இருக்கிற அந்த ஒரு சோல்ஜரும் சாப்பிடுறதுக்காக இவங்க பணம் கொடுத்து விட்டாங்க. எப்படி தெசலோனிக்கையில் இருந்தப்ப பவுலை கவனிச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி ரோம் நகரத்துக்கு தூரமா சென்ற பிறகும் பவுலை கவனிச்சுக்கிட்ட ஒரு சபை தான் வந்துட்டு இந்த ஒரு பிலிப்பியர் சபை. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்னு சொல்லி இந்த பிலிப்பில் இருக்கிற சகோதர சகோதரிகளை வந்துட்டு ஆசீர்வதிக்கிறான். இப்படி நல்ல குணாதிசயங்களை உடைய நற்கரியைகள் செய்கிற ஒரு சபையாகத்தான் இந்த பிலிப்பு சபை இருந்துச்சு. அதனுடைய தொடக்கம் அந்த லீதியாலும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயா தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பிலிப்பியர் புஸ்தகம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய உதார குணத்தையும் வந்துட்டு நல்ல பாராட்டி தான் வந்துட்டு பவுல் அந்த புஸ்தகத்தை வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு. வாசிக்கலாம். பிலிப்பியர் 1 அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 6 வரை. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி உங்களின் நற்கிரிகைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமேன். நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு பவுல் வந்துட்டு இங்க சொல்றான் இல்லைங்களா? எதனாலன்னு பாத்தீங்கன்னா 3வது வசனம் சொல்லுது, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் நீங்க நல்லா கீழ்ப்படுகிறீங்கப்பா. உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் நல்லா கீழ்ப்படுகிறீங்கன்னு சொல்லி அவங்களை அப்ரிஷியேட் பண்றான். நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி, அதை கவனிச்சு பாருங்க, துக்கத்தோட கிடையாது. கலாத்தியருக்கு எழுதுறப்ப துக்கத்தோட வந்துட்டு எழுதுறான். பட் பிலிப்பியரை பத்தி பேசுறப்ப சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்றேன்னு சொல்லி சொல்றான். ஏன்னா இவங்க எல்லாம் நல்லா கீழ்ப்படிஞ்ச ஒரு கூட்டத்தாரா இருந்தாங்க. உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி இவங்க என்ன நற்கிரியை பண்ணாங்க? பவுலுக்கு வந்துட்டு நற்கிரியைகள் பண்ணாங்கன்றத பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம். அதே போல வந்துட்டு இவங்க வந்துட்டு அங்க எருசலேம்ல இருக்கிற சகோதர சகோதரியோடக்கும் அவங்க பஞ்சத்துல இருக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் இவங்க பணம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாங்கன்றத நம்ம வேற ஒரு புஸ்தகத்திலே வந்துட்டு வாசிக்கிறோம். நீங்க 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வாசிச்சு பாத்தீங்கன்னா எப்படி இந்த அங்க பிலிப்பியர் சபைன்னு எழுதியிருக்காது, மக்கதோனியாவில் உள்ள சபைகள் அப்படின்னு எழுதியிருக்கும். மக்கதோனியாவில் உள்ள சபைகள் அப்படின்னு சொன்னாக்க அதுல முதன்மையானது பிலிப்பு சபை தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வது சபை தெசலோனிக்கே சபை, 3வது சபை பெராயா சபை. இப்ப இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் முழுக்க அந்த 16ஆம் அதிகாரத்துலதான் பவுலுடைய வந்துட்டு அந்த 2வது சுவிசேஷ பயணம் தொடங்குகிறது. அதுல பவுல் போன முக்கியமான ஒரு ஊரு
மக்கதோனியாவுல இருக்கிற அந்த பிலிப்பு பட்டணம். பட் அங்க எதிர்ப்பு வருது. பவுலும் சீலாவும் ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயில இருந்து விடுதலை ஆகுறாங்க. விடுதலை ஆனோடனே ஓகே, இந்த ஊர்ல முடிஞ்சிருச்சு, அடுத்த பட்டணத்துக்கு போலான்னு சொல்லி அவங்க கிளம்பி போற அடுத்த பட்டணம் தான் வந்துட்டு இந்த தெசலோனிக்கே பட்டணம். இந்த தெசலோனிக்கே பட்டணத்துல யூதர்கள் அதிகமான பேர் இருந்தாங்க. அதனாலதான் அங்க ஒரு ஜெப ஆலயம் இருக்கிறது. பட் நீங்க இதுக்கு முன்னாடி பிலிப்பு பட்டணத்துல பாத்தீங்கன்னா அங்க ஜெப ஆலயம் இல்ல, ரோமர்கள் தான் அங்க அதிகமா குடியிருந்தாங்க. அங்க ஜெப ஆலயம் இல்லாததுனால ஆற்றின் அருகே போய் அவர்கள் பிரசங்கித்தார்கள். பட் தெசலோனிக்கேல அதிகமான யூதர்கள் இருந்ததுனால அங்க ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் மட்டுமில்ல, கூட சீலா, அதே போல வந்துட்டு கூட திமோத்தியும் வந்துட்டு இருக்கிறான். இவங்க 3 பேரும் சேர்ந்து இவங்க 3 ஓய்வு நாட்கள் பிரசங்கம் பண்றாங்கன்றத நம்ம அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 3 ஓய்வு நாட்கள், அதாவது 3 வாரம் தொடர்ந்து போய் அவங்க போதிக்கிறாங்க. அதிகமான கிரேக்கர்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஒரு சில வந்துட்டு முக்கியமான ஸ்திரீகள் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு வசனத்தை ஏத்துக்கிறாங்க. அங்க பவுல் தங்கிய வீடு பாத்தீங்கன்னா யாசோன் அப்படிங்கிற ஒரு விசுவாசியோட வீட்டுல தான் பவுல் அங்க தங்கி இருந்து சுவிசேஷம் அறிவிக்கிறான். இதுக்காகவே அதுல ஒரு சில ஜனங்கள் அங்க வந்துட்டு குறிப்பா வசனத்தை ஏத்துக்காத யூதர்கள் அவங்க யாசோனை அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க யாசோனை கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற அந்த ஜட்ஜஸ் மத்தியில வந்துட்டு விடுறாங்க. யாசோனை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம அவனுடைய வீட்டாருக்கு விரோதமா பெரிய கலகம் உண்டாகுது. கடைசியா ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 17:9 வந்துட்டு வாசிக்கிறோம். பட் அங்கேயுமே ஒரு கலகம் வந்ததுனால பவுலையும் சீலாவையும் ராத்திரி நேரத்துல தெசலோனிக்கே பட்டணத்துல இருந்து பெராயா பட்டணத்துக்கு அங்க இருக்கிற சீஷர்கள் வந்துட்டு அனுப்பி விடுறாங்கன்றத பாக்குறோம். இங்க அதிகமா உபத்திரவம் பவுலுக்கு வந்துட்டு பிலிப்பு பட்டணத்துல மட்டுமல்ல, தெசலோனிக்கே பட்டணத்திலையும் உபத்திரவம் இருந்துச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். பவுல் ஐரோப்பாவுக்கு போனோடனே முதல்ல அங்க என்ன நடக்குது, பிலிப்பு பட்டணத்துல சுவிசேஷம் ஒரு சிலர் ஏத்துக்கிட்டாலும் அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. தெசலோனிக்கே பட்டணத்திலையும் இதே போல வந்துட்டு ஒரு சிலர் சுவிசேஷத்தை ஏத்துக்கிட்டாலும் பட் அங்கேயுமே கலகம் உண்டாகி பவுலை அரெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. ஆக்ட்ஸ் சாப்டர் 17 verses 1 to 3. அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்பல்லோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். ஆமென். ஆமென். பவுல் வந்துட்டு எந்த ஊர் வழியா போறாரு, அந்த டிராவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா அந்த மேப் எல்லாம் வந்துட்டு இன்னைக்கும் அதே மாதிரி வந்துட்டு இருக்கிறதா கர்த்தர் வந்துட்டு காமிக்கிறார். ஒரு சில பட்டணங்களுக்கு ஊர் பேர் வந்துட்டு ஸ்லைட்டா மாறி இருக்குது. பட் இந்த அம்பிபோலி பட்டணம், அடுத்து வந்துட்டு அப்போலோனியா பட்டணம், இந்த ஆம்பிபோலிஸ் அண்ட் அப்போலோனியா, அந்த பட்டணங்கள் இன்னமும் இருக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அது நார்தன் கிரீஸ்ல, அந்த கிரேக்க நாட்டுல வந்துட்டு வடக்கு பக்கத்துல இருக்குது. அந்த தெசலோனிக்கே பட்டணத்துல இருந்து இந்த அம்பிபோலி அப்போலோனியா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 45-50 கிலோமீட்டர் தொலைவுல வந்துட்டு இருக்கிற பட்டணங்களா இருக்குது. அங்க இருந்து புறப்பட்டு இவங்க தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்துச்சு. பட் பிலிப்பு பட்டணத்துல கவனிச்சீங்கன்னா அங்க ஜெப ஆலயம் இல்ல. அதனால ஆற்றின் அருகே போய் அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. பட் இங்கே ஜெப ஆலயம் இருந்தது. எவ்வளவு நாள் ஜெப ஆலயத்துக்கு போனாங்கன்னு பாத்தீங்கன்னா 3 ஓய்வு நாட்கள் இவங்க பிரசங்கம் பண்ணாங்க. என்ன பிரசங்கம் பண்ணாங்க? இயேசுவே கிறிஸ்து என்று காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினார்கள். யூதர்களுக்கு வந்துட்டு பழைய ஏற்பாடு நல்லாவே தெரியும். ஜெபாலயத்துல வந்தவங்க அநேகர் யூதரா வந்துட்டு இருந்தாங்க. பழைய ஏற்பாடு நல்லா தெரியும். கிறிஸ்து வருவார் என்பது யூதர்கள் எல்லோருக்குமே தெரியும். பட் இயேசுதான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி தெளிவாவே அவர்களுக்கு பவுல் வந்துட்டு காமிக்கிறான் இல்லைங்களா? பட் இந்த பிலிப்பு பட்டணத்துல இருந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு புறப்பட்டு வந்தது 150 கிலோமீட்டர் கால்நடையா வந்திருக்கிறாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 150 கிலோமீட்டர் இந்த பிலிப்பு பட்டணத்துல இருந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு 150 கிலோமீட்டர் கால்நடையா வந்துட்டு பவுலும் சீலாவும் வந்துட்டு வந்துதான் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறாங்க. பட் அங்க என்ன நடக்குதுன்றதை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:4 வாசிக்கலாம். ஆக்ட் 17:4. அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். ஆமென். ஆமென். அவர்களில் சிலரும், அவர்களில் அப்படின்னு சொன்னாக்க தெசலோனிக்கே பட்டணத்துல இருக்கிற ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, பக்தி உள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும், அந்த யூதர்கள்ல வந்துட்டு ஒரு சிலர் தான் ஏத்துக்கிறாங்க. யூதர்கள்ல
அநேகர் ஏத்துக்கல. ஏன்னா ஜெப ஆலயத்துல போய் 3 வாரம் பிரசங்கம் பண்றாங்க. யூதர்கள்ல வந்துட்டு அந்த தெசலோனிக்கே பட்டணத்துல இருக்கிற யூதர்கள்ல ஒரு சிலர் ஏத்துக்கிறாங்க. பக்தி உள்ள கிரேக்கர்களில் திரளான ஜனங்களும் கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். சோ அதனாலதான் இந்த தெசலோனிக்கே பட்டணத்துக்கு பவுல் எழுதும் பொழுது நல்ல பிரியமா வந்துட்டு எழுதுறார். இந்த தெசலோனிக்கியர் அந்த லெட்டரை படிச்சு பாத்தீங்கன்னா அங்க பவுல் மட்டும் அந்த லெட்டரை எழுதல, சில்வானும் சேர்ந்து திமோத்தியும் சேர்ந்துதான் வந்துட்டு இந்த லெட்டர் எழுதுறாங்க. இந்த 2 லெட்டரையும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா முதல் வசனம் 1 தெசலோனிக்கேயர் 1:1 இருக்கட்டும், இல்ல 2 தெசலோனிக்கேயர் 1:1 இருக்கட்டும், அதை எழுதுற அந்த 3 நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பவுலும் சில்வானும் திமோத்தியும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். ஏன்னா இங்க பவுல் மட்டும் ஒளியம் பார்க்கல, திமோத்தியும் பவுலோட வந்திருக்கிறத நம்ம வந்துட்டு பாக்குறோம். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 1:1. 1 Thessalonians 1st chapter 1st verse. பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, ஆனா ஆரம்பத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வாசிக்கிறப்ப நம்ம என்னன்னு வாசிக்கிறோம்? தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அப்போஸ்தலர் 17:1. அப்போஸ்தலர் 17:1 தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். ஒரு பட்டணத்துல கொஞ்சம் பேர் வந்துட்டு சீஷர்கள் வந்துட்டு உருவாயிட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்னவா மாறுது? சபையா மாறுது. தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது. சோ என்னைக்குமே வந்துட்டு சபையை தான் கர்த்தர் அட்ரஸ் பண்ணி எழுதுறார். அந்த பட்டணத்துல அநேக புறஜாதிகள் இருந்தா கூட, கர்த்தரை அறியாதவர்கள் இருந்தா கூட, கர்த்தருடைய லெட்டர் வந்துட்டு யாருக்கு வந்துட்டு வருது? அந்த சீஷர்களுக்கு, சபைக்கு தான் கர்த்தர் வந்துட்டு பேசுறார். வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கேயர் 1:1, 2 Thessalonians 1:1. பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது. ஆமென். தெசலோனிக்கேயர் சபை எப்படி இருக்குது? பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபை. இவங்க சத்தியத்துல நிக்கிறாங்கன்னு சொல்லி கர்த்தர் இங்கே வெளிப்படுத்துகிறார். நம்ம 1 தெசலோனிக்கேயர் 1:1 இதைத்தான் வாசிச்சோம். பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபை. அப்ப இந்த தெசலோனிக்கேயர் சபை ஒரு பின்வாங்கின சபையா வந்துட்டு இல்லாம கர்த்தருக்குள்ளர நிக்கிற ஒரு சபையா தான் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்றத பாக்குறோம். அதனாலதான் வந்துட்டு தொடர்ச்சியா இந்த லெட்டரை வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த முதல் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இவங்க விசுவாசத்துல இருக்கிறாங்க, அதனால் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்றத பவுல் வந்துட்டு எழுதுறான். வாசிக்கலாம் தெசலோனிக்கேயர் முதல் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 4 வரை. 1 Thessalonians 1st chapter verses 2 to 4. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஆமென். இதுல 2வது வசனத்துல வந்துட்டு நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, எந்த 3 காரியங்களை வந்துட்டு தெசலோனிக்கேயர் சபை கொடுத்து இவங்க இடைவிடாம வந்துட்டு பவுலோ இல்ல மற்ற சீஷர்களோ நினைவு கூர்ந்து ஜபிக்கிறாங்கன்றதை கவனிச்சு பாருங்க. முதல்ல விசுவாசம், 2வது அன்பு, 3வது நம்பிக்கை. விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. இது எழுதப்பட்ட விதத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்கள் விசுவாசத்தின் கிரியையும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது இல்லைங்களா? உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, இந்த சபை வந்துட்டு விசுவாசத்துல வந்துட்டு கிரியையோடு இருந்த ஒரு சபை. இவங்க அன்பாக இருந்த ஒரு சபையா இருக்கிறாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் வெளிப்பாட்டுக்காக காத்திருந்த ஒரு சபையா வந்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் உங்கள் நம்பிக்கையின் பொறுமை, கர்த்தருடைய வருகைக்கு பொறுமையோட காத்திருக்கணும். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து, இவங்கெல்லாம் தி எலெக்ட் ஆஃப் காட், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்றதையும் பவுல் வந்துட்டு இங்க முன்வைக்கிறாரு. எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கும். அப்ப பிலிப்பியர் சபையை போலவே வந்துட்டு கர்த்தருக்கு பிரியமா இருந்த இன்னொரு சபை தான் இந்த தெசலோனிக்கேயர் சபையாக இருக்குது. பட் ஆனாலும் இந்த தெசலோனிக்கேயர் சபைக்கு பாத்தீங்கன்னா எப்படி யூதர்கள் மூலமா யூத சீஷர்களுக்கு பிரச்சனை வந்துச்சோ அதே மாதிரி வந்துட்டு
இங்க மக்கதோனியாவுல இருக்கிற புறஜாதிகள் மூலமா மக்கதோனியாவுல இருக்கிற சீஷர்களுக்கு வந்துட்டு உபத்திரவம் வந்தது அப்படின்றத நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 9 வரை வாசிக்கலாம். விசுவாசியாக யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சிலர் கொள்ளாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்துக்கு அதிகாரியிடத்தில் இழுத்து கொண்டு உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லோரும் இயேசு என்னும் வேறு ஒருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்கரிட்டு இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளும் கலங்க பண்ணினார்கள். பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள். ஆமென். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு அப்படின்ற வார்த்தையை கவனிக்கிறோம். தேவ வைராக்கியம் ரொம்ப நல்லது, பக்தி வைராக்கியம் ரொம்ப நல்லது. பட் தப்பான ஒரு வைராக்கியம் அது பேய்த்தனமானது என்று யாக்கோபு வந்துட்டு சொல்றான். இப்படிப்பட்ட வந்துட்டு ஒரு பேய்த்தனமான ஒரு வைராக்கியத்தோட தான் யூதர்கள் என்ன பண்றாங்க, பட்டணத்தில் அமளி உண்டாக்கி, தெசலோனிக்கேயர் பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு, எதுக்காக யாசோனுடைய வீட்டை இவர்கள் வளைந்து கொண்டார்கள்? அங்கதான் பவுல் வந்துட்டு தங்கியிருந்தான். அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். பவுலை தேடி பார்த்தாங்க, பவுல் அங்க இல்ல. அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். இந்த பேர் தான் நம்ம எடுக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் அப்படின்ற பேர் தான் உண்மை சீஷர்கள் எப்பொழுதும் எடுக்கிற ஒரு பேர். அப்ப ஏற்கனவே வந்துட்டு தெசலோனிக்கே பட்டணத்துக்கு இவங்க வர்றதுக்கு முன்னாடி பிலிப்பு பட்டணத்துக்கு போனப்பவே இவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க. பிலிப்பு பட்டணத்துக்கு போய் சுவிசேஷம் அறிவிச்சப்பவே இப்படி ஒரு கூட்டம் இவங்க எல்லாம் வந்துட்டு அந்தியோக்கியாவில இருந்து கிளம்பி ஏற்கனவே வந்து கலாத்தியாவில அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு 1-2 வருஷம் கழிச்சு கலாத்தியாவில் அந்தியோக்கியாவில இருந்து புறப்பட்டு இப்ப பிலிப்புக்கு வந்து அங்க கலக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இங்கேயும் வந்தாலும் வரும்னு சொல்லி இவங்க ஏற்கனவே எதிர்பார்த்துதான் இருந்திருக்கிறாங்க. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் அப்படின்ற பேர் வந்துட்டு நல்லபடியா தான் வாங்கியிருக்கிறாங்க. 8வது வசனத்துல இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். எனக்குமே ஒரு பேய்த்தனமான வைராக்கியம் இருந்துச்சுன்னா சுவிசேஷம் ஏத்துக்கணும்னு நினைக்கிறவங்களையும் கலங்க பண்ணுவார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். பின்பு அவர்கள் யாசோன் இடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டு விட்டார்கள். சோ இந்த அளவுக்கு யாசோன்றவன் அந்த பட்டணத்துல இருக்கிற ஆள் தான், தெசலோனிக்கே பட்டணத்துல இருக்கிற ஆள் தான். பட் அவனுக்கு துன்பம் வந்தது பாத்தீங்கன்னா யாசோனுக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் அந்த சீஷர்களுக்கு வந்துட்டு அந்த துன்பம் உபத்திரவம் வந்தது. அவங்களுடைய சொந்த ஜனங்களாலதான் உபத்திரவம் வந்துச்சு. இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துல வந்துட்டு தெளிவா எழுதுறான். உங்களுடைய சொந்த ஜனங்களாலே உங்களுக்கு உபத்திரவம் வந்தது அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்றான். 1 தெசலோனிக்கேயர் 2:14 வாசிக்கலாம். 1 Thessalonians 2:14. எப்படி எனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். ஆமென். எப்படி யூதர்களில் இருந்த சீஷர்கள் வந்துட்டு அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். ஏன் இதை சொல்றான்னு சொன்னாக்க நம்ம ஏற்கனவே வாசிச்சோம் இல்லைங்களா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல யாசோன் அப்படிங்கிற சீஷன் அவனோட கூட ஒரு சில சீஷர்கள் யார் மூலமா பாடுபட்டாங்க? அந்த சுய ஜனங்களாலே அவர்கள் பாடுபட்டார்கள். அப்படின்னா நீங்களும் வந்துட்டு கர்த்தருக்காக பாடுபடுறீங்க, அத பொறுமையை சகிச்சுக்குங்கன்னு சொல்லி அவங்களுடைய பாடுகளை அப்ரிஷியேட் பண்றீங்கன்னா வந்துட்டு பவுல் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துல எழுதுறான். சோ வழக்கமாவே வந்துட்டு ஒரு சபையை பத்தி நம்ம வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அந்த சபையை குறிச்சு என்ன எழுதி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்க பிலிப்பு புஸ்தகத்தையோ தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தையோ இல்ல கொரிந்து புஸ்தகத்தையோ நீங்க வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதனுடைய புரிதல் வந்துட்டு இன்னும் பெட்டரா தான் இருக்கும். அப்படின்னாக்க வழக்கமா ஒரு புஸ்தகத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அந்த 13வது அதிகாரம் 14வது அதிகாரம் 15 16 17 இதுல பவுல் எந்தெந்த பட்டணத்துக்கு போனாரு அப்படின்றத நீங்க பார்த்து நல்ல தெளிவடைஞ்சிட்டு அதன் பிறகு அந்த ஒரு லெட்டரை பிலிப்பு புஸ்தகத்தினுடைய அந்த லெட்டரையோ இல்ல வந்துட்டு கொரிந்து லெட்டரையோ இல்ல வந்துட்டு தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தையும் நம்ம வாசிக்கும் பொழுது அது நமக்கு பெட்டராவே புரியும். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 7 வரை.
1 Thessalonians 1st chapter verses 6 to 7. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். ஆமென். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே, அந்த உபத்திரவம் என்னன்றது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிச்சிட்டோம் இல்லைங்களா? நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். அப்ப எல்லாருக்குமே இவங்க மாதிரியா இருந்தாங்க. அப்ப மக்கதோனியாவில் இருந்த விசுவாசிகள் யார் யாரு? அந்த பிலிப்பு சபை, 2வது தெசலோனிக்கே சபை, 3வது பெராயா சபை. இந்த 3 சபைகளுக்கு இவங்க தெசலோனிக்கேர் சபை மாதிரியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு 3 சபை இருக்குது. அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். இந்த அகாயாவில ஒரு 3 சபை இருந்துச்சு. முதலாவது அகாயாவில பவுல் போற பட்டணம் அத்தேனே பட்டணம், ஏத்தன்ஸ். சோ இந்த ஏத்தன்ஸுக்கு அத்தேனே பட்டணம் தான். அங்கேயும் சீஷர்கள் வந்துட்டு பின்னாடி உருவானாங்க. அதுக்கடுத்து ஏத்தன்ஸ்ல இருந்து பவுல் போற அந்த பட்டணம் பாத்தீங்கன்னா கொரிந்து பட்டணம். அடுத்து கொரிந்துவில இருந்து பவுல் போற இன்னொரு பட்டணம் பாத்தீங்கன்னா கெங்கிரேயா பட்டணம். இந்த அத்தேனே, கொரிந்து, கெங்கிரேயா இது 3 இருக்கிற நாடு எதுனா அகாயா நாடு. இந்த அகாயா நாடு வந்துட்டு சதன் கிரீஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த கிரேக்க நாட்டுல இருக்கிற அந்த தெற்கு பகுதி சதன் கிரீஸ்ல இருக்கிறதா வந்துட்டு இந்த அத்தேனே பட்டணம், கொரிந்து பட்டணம், கெங்கிரேயா பட்டணம். இது 3மே அகாயா நாடு அப்படின்னு தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. மக்கதோனியா நாட்டுல இருக்கிற 3 சபைகள் வந்துட்டு அது பெராயா, பிலிப்பு, தெசலோனிக்கே, இந்த 3 சபைகள். சோ கலாத்தியாவில ஒரு 4 சபைகளை பார்த்தோம். மக்கதோனியாவில ஒரு 3 சபைகள் இருக்குது. அதுபோல அகாயாவில ஒரு 3 சபைகள் இருக்கு. எத்தனை பட்டணங்களுக்கு பவுல் போயிருக்கிறான்றதை கவனிச்சு பாருங்க. பட் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருந்து எல்லாருக்கும் மாதிரிகளா இருந்தார்கள். இத பத்தி பவுல் வந்துட்டு யாருக்கு மாதிரிகளா இருந்தார்கள்னு சொல்றான். அட்லீஸ்ட் மக்கதோனியா கூட பக்கத்துல இருக்கிற அந்த ஊர்களா இருக்கும். இப்ப தெசலோனிக்கே பட்டணம் வந்துட்டு அது பெராயா பக்கத்துல இருக்குது. அதே போல பிலிப்பு பக்கத்துல இருக்குது. அங்க இருக்கிற மக்களுக்கு தெரிகிறது நார்மல் தான். பட் அகாயாவுல இருக்கிறவங்களுக்கும் இவங்களுடைய நற்கரியைகளை பத்தி தெரிஞ்சிருக்குது அப்படின்னா தூரமா இருக்கிற சபைகளுக்கும் பிரசித்தம் ஆகிற மாதிரிதான் இவங்களுடைய கீழ்ப்படிதல் இருந்திருக்குது. அத்தேனே பட்டணம், கொரிந்து பட்டணம், கெங்கிரேயா பட்டணம், அது வரைக்கும் இந்த தெசலோனிக்கேர் எப்படி கீழ்ப்படுகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்குது. இத கொரிந்து புஸ்தகத்திலையும் பவுல் வந்துட்டு எழுதுறான். ஏன்னா கொரிந்து சபை எந்த நாட்டுல இருந்த சபை? இது அகாயா நாட்டுல இருந்த சபை. அப்ப இந்த அகாயாவில் உள்ளவர்களுக்கு எப்படி மாதிரிகளா இருந்தார்கள்ன்றதை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 8 முதல் 4 வசனங்கள். 2 Corinthians chapter 8 verses 1 to 4. அன்றையும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதார்த்தமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்காக நான் சாட்சியாய் இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். ஆமென். மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பவுல் மூலமா இந்த கொரிந்து சபைக்கு எப்படி இந்த மக்கதோனியா நாட்டு சபைகள், பிலிப்பு சபை, தெசலோனிக்கே சபை, பெராயா சபை எப்படி இவர்கள் சாட்சிகளா இருக்கிறாங்கன்றதை வந்துட்டு அகாயாவில் இருக்கிற கொரிந்து சபைக்கு பவுலே வந்துட்டு எழுதுறான். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களா இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். யாருக்கு கொடுத்தாங்க? பவுலுக்கு பிலிப்பு சபை கொடுத்தத நம்ம 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த சமநிலை பிரமாணத்துக்குரிய இந்த அதிகாரத்துல வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த மக்கதோனியாவில் இருந்த 3 சபைகளும் இவங்க எருசலேம்ல இருக்கிற யூதேயாவில் இருக்கிற ஏழை பரிசுத்தவான்களுக்கு இவர்கள் கொடுத்து அனுப்பினார்கள் அப்படிங்கிறதை வாசிக்கிறோம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். சோ பரிசுத்தவான்களுடைய குறைச்சலில் உதவி செய்யறதுல இந்த மக்கதோனிய நாட்டு சபைகள், பிலிப்பு சபை, தெசலோனிக்கே சபை, பெராயா சபை இது 3மே முனைப்பா இருந்தது. தங்களுடைய வந்துட்டு அந்த அன்பின் கிரியை வந்துட்டு அந்த வாஞ்சையை வந்துட்டு அவங்க கிரியையில வந்துட்டு
காண்பிச்சாங்கன்றதை வந்துட்டு வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாம சகோதர சிநேகத்திலையும் ரொம்ப வந்துட்டு முன்னேறின ஒரு சபை தான் இந்த தெசலோனிக்கேயர் சபை. வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களை வாசிக்கலாம். 1 Thessalonians chapter 4 verses 9 to 10. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. அந்தபடி நீங்கள் மக்கெதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும். ஆமென். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, ஏன்னாக்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லி பவுல் சொல்றான். அந்தபடி நீங்கள் மக்கெதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். அவங்க பிலிப்பு பட்டணத்தோட அன்பா இருந்தாங்கன்றத பாக்குறோம். இந்த தெசலோனிக்கேயில் இருக்கிற சகோதர சகோதரிகள் பெராயா நகரத்தோட அன்பா இருந்ததுனாலதான் இந்த வசனங்கள் தெசலோனிக்கேயருக்கு எழுதப்படுது. இந்த தெசலோனிக்கே சபை இது மக்கெதோனியா நாட்டுல இருக்குது. பக்கத்துல இருக்கிற பிலிப்பு சபை, பக்கத்துல இருக்கிற பெராயா சபை, இவர்களோடும் இவர்கள் அன்பா இருந்தார்கள். அப்படின்னா நீங்க ஒரு பட்டணத்துல இருக்கிறீங்கன்னா பக்கத்து பட்டணத்துல யார் இருக்கிறான்றத கவனிச்சு பாருங்க. அங்கேயும் போய் அங்க இருக்கிற சீஷர்களை, கிறிஸ்தவர்களை, அங்க வீட்டு சபையில இருக்கிற பிரதர் சிஸ்டர்ஸ் யாரு, அங்க யாரு வந்துட்டு போதிக்கிறா அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சுட்டு வந்துட்டு வர்றது நமக்கு நலமா இருக்கும். இப்ப நீங்களும் தெசலோனிக்கேயில் இருக்கிறவர்களை போல இந்த அன்புன்ற காரியத்துல, சகோதர சிநேகத்துல, உங்க பக்கத்து பட்டணத்துல எங்க ஹவுஸ் சர்ச் நடக்குது அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அடிக்கடி போக முடியாட்டி கூட மாசம் ஒரு தடவையோ இல்ல 2 மாசத்துக்கு ஒரு முறையோ இல்ல 3 மாசத்துக்கு ஒரு முறையோ பக்கத்து சபைகள்ல யார் யார் இருக்கிறா அப்படின்றது எல்லாரும் போக வேண்டிய கட்டாயம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேரை பார்த்துட்டு வந்து ஒரு சாட்சியா நம்முடைய சபையில வந்துட்டு அறிவிக்கலாம். எப்படி தெசலோனிக்கேயர் மக்கள் வந்துட்டு உங்க பிலிப்பு சபையோட, பெராயா சபையோட இணக்கமா இருந்தாங்களோ, நாமும் பக்கத்துல இருக்கிற பட்டணத்துல இருக்கிற சீஷர்களோட இணக்கமாய் சகோதர சிநேகத்தோடு இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இது வரைக்கும் நம்ம இந்த 2 சபைகள், 2 முக்கியமான சபைகளை பத்தி இந்த மக்கெதோனியா நாட்டுல பார்த்துட்டோம். முதலாவது பிலிப்பியர் சபை, 2வது தெசலோனிக்கேயர் சபை, கடைசியா அந்த முடிவு பகுதியில பெராயா சபை வந்துட்டு இருக்குது. இவங்களுக்கு தெசலோனிக்கேயர் பட்டணத்திலையும் மிகுந்த துன்பம் வந்தது அப்படின்றத பாக்குறோம். அங்க யாசோனை பிடிச்சு அவங்க ஜாமீன் வாங்கி தான் வந்துட்டு அனுப்புனாங்கன்றதெல்லாம் பார்த்தோம். அங்கே இருந்து பவுல் வந்துட்டு புறப்பட்டு போறது பாத்தீங்கன்னா இந்த பெராயா பட்டணத்துக்கு பவுல் புறப்பட்டு போறாரு. இது ஒரு சின்னோண்டு பட்டணமா தான் இருக்குது பிலிப்பு நகரத்தோட கம்பேர் பண்றப்ப, தெசலோனிக்கே பட்டணத்தோட கம்பேர் பண்றப்ப. பட் இவர்கள் நற்குணசாலிகளா இருந்தார்கள் அப்படின்னு கர்த்தர் எழுதி இருக்கிறார். இவர்கள் தெசலோனிக்கையில் உள்ள சீஷர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். இங்கேயுமே அப்போஸ்தலன் பவுல் தொடங்குறது ஒரு ஜெப ஆலயத்துலதான் தொடங்குறாருன்றத பாக்குறோம். இங்க வந்துட்டு அநேக யூதர்களும் அநேக கிரேக்கர்களும் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பட் கடைசியா இங்கேயுமே தெசலோனிக்கேவில் இருக்கிற அந்த ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் அவங்க பெராயா நகரத்துக்கு புறப்பட்டு வந்து பவுலுக்கு விரோதமா ஒரு கலகம் பண்றாங்க. அங்கிருந்து பவுல் தப்பிச்சு போற இடம் தான் அத்தேனை பட்டணம். இந்த அத்தேனை பட்டணம் அகாயாவில் இருக்கிற ஒரு முதன்மையான பட்டணமா இருக்குது. நம்ம அதை குறிச்சு வரும் வாரங்கள்ல ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த அகாயா நகரத்து சபைகளை குறிச்சு நம்ம வரும் வாரங்கள்ல ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு இந்த முடிவு பகுதியில இந்த பெராயா நகரத்து சபையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 12 வரை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 17 verses 10 to 12. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். ஆமென். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். எங்க இருந்து? அங்க தெசலோனிக்கேயில கலகம் வந்தப்ப அங்க இருந்து வந்துட்டு சகோதரர்கள் வந்துட்டு பவுலையும் சீலாவையும் இந்த பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பி விட்டாங்க. அங்க வந்த பிறகு என்ன நடந்துச்சுன்றத பாருங்க. 11வது வசனத்துல அந்த பட்டணத்தார், எந்த பட்டணத்தார்? இந்த பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு. எப்படி வசனத்தை ஏத்துக்கிறது? லீதியால போல திறந்த இருதயத்தோடு, இந்த பெராயா நகரத்தை சீஷர்களை போல மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள்.
அப்ப வசனத்தை தினம்தோறும் நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னாக்க உங்களை கர்த்தர் நற்குணசாலின்னு சொல்லுவார். ஏற்கனவே தெசலோனிக்கே பட்டணத்துல இருக்கிற சீஷர்கள் இவங்க ஏற்கனவே அன்புள்ளவர்களா இருந்தாங்க, இவங்க விசுவாசத்தோட இருந்தாங்கன்றத பாக்குறோம். அவங்கள காட்டுல வந்துட்டு நோபல் அப்படின்னு சொல்லி, அந்த நற்குணசாலி இங்கிலீஷ்ல வந்துட்டு நோபல்னு சொல்லிதான் எழுதியிருக்குது. அப்ப தினம்தோறும் காரியங்கள் இப்படி இருக்கிறதா யாராவது ஒருத்தர் போதிச்சாருனாக்க அது வந்துட்டு இது ரைட்டு தானான்னு சொல்லி இந்த பெரோயா நகரத்து சீஷர்களை போல வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் எதனால தினம்தோறும் ஆராய்ஞ்சு பார்த்ததுனால அதனால்னு சொல்லி வசனம் ஆரம்பிக்குது. அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கணம் பொருந்திய கிரேக்கர்களில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். அப்ப எதனால இங்க அநேகம் பேர் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தினம்தோறும் வேத வாக்கியத்தை இவர்கள் ஆராய்ந்து பார்த்ததுனால இவர்களில் அநேகர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த பெராயா பட்டணம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெசலோனிக்கே பட்டணத்துல இருந்து ஒரு 72 கிலோமீட்டர். இவங்க மொத்தமா வந்துட்டு பவுலும் சீலாவும் இவங்க தங்களுடைய 2வது அந்த சுவிசேஷ பயணத்துல இவங்க கவர் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2100 கிலோமீட்டர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த 2வது சுவிசேஷ பயணத்துல மட்டும் இவங்க கவர் பண்ண அந்த ஒரு டிஸ்டன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா அதிகமான டிஸ்டன்ஸ் கால்நடையா தான் போயிருக்கிறாங்க. கொஞ்சம் தான் ஒரு 240 கிலோமீட்டர், ஒரு 400-500 கிலோமீட்டர் டோட்டலா இவங்க கப்பல்ல போயிருப்பாங்க. பட் இந்த 2100 கிலோமீட்டர்ல வந்துட்டு முக்கால்வாசி கால்நடையா தான் இவங்க போயிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கர்த்தருக்கு வாஞ்சியா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வந்துட்டு பைக் வச்சிருக்கிறோம், கார் வச்சிருக்கிறோம், வந்துட்டு நல்ல டிரான்ஸ்போர்ட் வசதிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பட் அந்த அளவுக்கு வாஞ்ச நம்ம கிட்ட இல்லை. அப்படின்னா பவுல் செஞ்ச ஊழியத்துல ஒரு 1% கூட நம்ம செய்யலைன்றது நல்லாவே வந்துட்டு புரியுது. பட் இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்முடைய முயற்சிகளை வந்துட்டு அந்த முயற்சி என்று வேதம் சொல்கிறது போல இன்னும் அந்த பிரயாசத்தை கூட்டணும். ஏன்னா பெராயா நகரத்து மக்கள் வந்துட்டு எதனால நற்குணசாலிகளா இருந்தாங்க, வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். அதனாலதான் கர்த்தர் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவும் யோவான் 5:39 சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. அப்ப வேத வாக்கியங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்கிறீங்களா? இப்ப இங்க ஆன்லைன்ல கேட்கறது மட்டும் இல்லாம கேட்கறது சரிதானான்னு சொல்லி நீங்க வீட்டுல போய் ஆராய்ந்து பார்க்கிறீங்களா? இந்த வசனத்தை எல்லாம் நோட் பண்றீங்களா? இது கரெக்ட் தானான்னு சொல்லி வீட்டுல ஆராய்ந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்க வந்துட்டு முதலாவது பெராயா நகரத்து மக்களை போல நற்குணசாலிகள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுவார். 2வது அவங்கள போல விசுவாசத்துல வளரவும் வந்துட்டு முடியும். அப்ப முடிவு எடுக்கணும். நம்ம வந்துட்டு வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். நான் மட்டும் இல்லை, என்னுடைய வீட்டாரோட சேர்ந்து காரியங்கள் இப்படி இருக்கிறதோன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கர் 5:21. 1 Thessalonians 5:21. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென். இந்த பெரோயா நகரத்து சீஷர்கள் இதைத்தான் பண்ணாங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பவுல் பெரிய ஊழியக்காரன் தான். பவுல் சொல்றான்னு சொல்லி அவங்க உடனே ஏத்துக்கல. பவுல் சொல்றது கரெக்டா தான் இருக்குதான்னு சொல்லி பழைய ஏற்பாட்டை ஆராய்ந்து பார்த்து கரெக்ட் தான், பவுல் சொல்றது சரிதான் அப்படின்றத வந்துட்டு அதிக விசுவாசத்தோட ஆராய்ந்து பார்த்து ஏத்துக்கிட்டாங்க. அதனாலதான் அவர்களில் அதனால் அப்படின்ற வார்த்தை 12வது வசனத்துல வந்திருக்கும். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கணம் பொருந்திய கிரேக்கர்களில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். அப்ப அதிகமா வேதத்தை ஆராய்ந்து பார்த்தாதான் வந்துட்டு அதிகமான பேர் விசுவாசத்துல வர முடியும். அப்படின்னா நாமும் பெராயா நகரத்து மக்களை போல வந்துட்டு இருக்கணும்னு தான் கர்த்தர் வந்துட்டு விரும்புறாரு. பட் இந்த பெராயா பட்டணத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத கவனிச்சு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 15 வரை. Acts chapter 17 verses 13 to 15. பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறதென்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கி இருந்தார்கள். பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாக தன் இடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். ஆமென். பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறதென்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்த போது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். யாரு? தெசலோனிக்கேயருக்குள்ள ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள். அவங்க வந்துட்டு பெரோயா பட்டணத்திலையும் வந்து பவுலுக்கு விரோதமா கலகம் பண்ணினார்கள்ன்றத பாக்குறோம். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பி விட்டார்கள். சோ ஆரம்பத்துல பிலிப்பு பட்டணத்துல பிரச்சனை வந்துச்சுன்னு தெசலோனிக்கே பட்டணத்துக்கு பவுல் வந்துட்டு வரான்.
தெசலோனிக்கே பட்டணத்துல பிரச்சனை வந்துச்சுன்னு பெரோயா பட்டணத்துக்கு வந்துட்டு வரான். இந்த பெரோயா பட்டணத்துல பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி அடுத்து போற ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா அத்தேனே பட்டணம். அப்ப அத்தேனே பட்டணம் இது வந்துட்டு அகாயா நாடு என்று எழுதியிருக்கிறது. பவுலை வழி நடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அந்த அத்தேனே பட்டணத்துல வந்துட்டு அங்கே சீலாவும் திமோத்தேயும் அதி சீக்கிரமாய் தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக் கொண்டு புறப்பட்டு போனார்கள். சோ இங்க பவுல் தனியாதான் அத்தேனே பட்டணத்துக்கு போறான். சீலாவுக்காகவும் பவுலுக்காகவும் அங்க காத்து கொண்டிருந்தப்பதான் அந்த ஊர் அவன் சுத்தி பாக்குறான் அப்படின்றத பாக்குறோம். இது நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வந்துட்டு வாசிக்க முடியும். அங்க போய் அந்த மார்ஸ் மேடையில எப்படி பிரசங்கம் பண்ணா அப்படின்றத வந்துட்டு வரும் வாரங்கள்ல வந்துட்டு நம்ம இத பரிசுத்தாவின் துணையோட அந்த அகாயா நகரத்துல இருக்கிற அந்த 3 சபைகளை பத்தி நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அத்தேனே பட்டணம், அதே போல கொரிந்து பட்டணம், அதே போல 3வது கெங்கிரேயா சபை. இந்த 3 சபைகளை குறிச்சு வரும் வாரங்கள்ல நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்துட்டு 3 பட்டணங்கள் வந்துட்டு இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்தது 3 பட்டணங்களா இருக்கிறது. இது வந்துட்டு மக்கதோனியாவில் இருக்கிற அந்த பிலிப்பு பட்டணம், அதே போல வந்துட்டு தெசலோனிக்கே பட்டணம், கடைசியா இந்த பெரோயா பட்டணம். இங்கெல்லாம் பவுலுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் இல்லைங்களா? பட் இந்த பட்டணங்கள்ல வந்துட்டு எதிர்ப்பு வந்தாலும் பவுல் வந்துட்டு சும்மா விடல. தன்னுடைய 3வது சுவிசேஷ பயணத்திலையும் இந்த பட்டணங்களுக்கு மீண்டுமா வந்து அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தான். அவங்களை திரும்பவும் கர்த்தருடைய வசனங்கள்ல வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணா அப்படின்றத பவுலுடைய இந்த 3வது சுவிசேஷ பயணம் இது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்குது. கடைசியா ஒரு சில வசனங்களோட நம்ம முடிக்கலாம். அப்போஸ்தலர் அதிகாரம் 20 வசனங்கள் 1 முதல் 3 வரை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 20 verses 1 to 3. கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக்கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான். அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாயிருந்த போது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். ஆமென். கலகம் அமர்ந்த போது அப்படின்றத வாசிக்கிறோம். எங்க கலகம் நடந்துச்சு? இதுக்கு முந்தின அதிகாரத்துல பவுல் வந்துட்டு எபேசு சபைக்கு போனான் அப்படிங்கிறத பாக்குறோம். அங்க வந்துட்டு கலகம் ஒண்ணு வந்துச்சு. கலகம் அமர்ந்த போது பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக்கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான். மீண்டுமா ஒரு சில வருடங்கள் கழித்து மக்கதோனியாவுக்கு வந்துட்டு திரும்பவும் பவுல் வந்துட்டு போறான் அப்படிங்கிறத பாக்குறோம். அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். சோ மக்கதோனியாவுக்கு போயிட்டு திரும்ப கிரேக்கு தேசம்னா அகாயா பட்டணத்துக்கு மீண்டும் வருகிறான் அப்படின்றத பாக்குறோம். இந்த அத்தேனே பட்டணம், கொரிந்து பட்டணம், கெங்கிரேயா பட்டணம், இந்த பட்டணங்களையும் அவன் 2வது முறை போய் சந்திக்கிறான் அப்படின்றத பாக்குறோம். அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாயிருந்து. சீரியா தேசத்துக்கு எதுக்கு போகணும்? ஏன்னா அங்கதான் அந்தியோக்கியா பட்டணம் இருந்துச்சு. அந்த அந்தியோக்கியாவில இருந்த சீரியாவில தான் பவுலும் பர்னபாவும் வந்துட்டு இவர்கள் போதகர்களா இருந்தார்கள்ன்றத அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வந்துட்டு வாசிக்கிறோம். அந்த பவுலோட அந்த ஃபைனல் விசிட்ட பத்தி இந்த அதிகாரத்துலதான் எழுதியிருக்குது. மக்கதோனியாவுக்கு போன அந்த ஃபைனல் விசிட் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 20 verse 6. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பு பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கி இருந்தோம். ஆமென். நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பு பட்டணத்தை விட்டு 5 நாளுக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து, சோ பிலிப்புல இருந்து துரோவாவுக்கு வராங்க. சோ ஆரம்பத்துல நம்ம வாசிச்சோம் வந்துட்டு அவங்க துரோவாவில இருந்து பிலிப்புக்கு வந்தாங்க அப்படின்றத அந்த 2வது சுவிசேஷ பயணத்துல வாசிச்சோம். பட் இந்த பவுலுடைய 3வது சுவிசேஷ பயணம் இது ஒரு சில வருஷங்கள் கழிச்சுதான் நடக்குது. இந்த வந்துட்டு 3வது பயணத்துல பவுல் வந்துட்டு பிலிப்புல இருந்து கிளம்பி துரோவாவுக்கு வந்துட்டு போறாரு. அங்க வந்துட்டு ராத்திரி முழுக்க பிரசங்கம் பண்ணாருன்றதெல்லாம் தொடர்ந்து அடுத்த வசனங்கள்ல நீங்க வாசிக்க முடியும். சோ பவுல் வந்துட்டு ஒரு சபையை பார்த்தாக்க மீண்டும் ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு மீண்டும் அந்த சபைக்கு போய் சீஷர்கள் சத்தியத்துல நிலை நிற்கிறாங்களா அப்படின்றத வந்துட்டு பார்த்து அவங்களோட கொஞ்ச நாள் தங்கி சுவிசேஷத்துல உறுதி ஆக்கிட்டு தான் தொடர்ந்து இப்படிதான் எல்லா சபைகளுக்கும் கிளம்பி போறான்றத பாக்குறோம். சோ தன்னுடைய முதல் பயணத்துல அதிகமா பவுல் கான்சென்ட்ரேட் பண்ணது இந்த கலாத்தியா நாட்டு சபைகள். அந்த கலாத்தியா நாட்டுல இருக்கிற இக்கோனியம் சபை, லீஸ்திரா சபை, தெர்பை சபை, இது முதல் பயணத்துல போறாரு. இந்த 2வது 3வது பயணத்திலையும் மீண்டுமா கலாத்தியாவுக்கு போய் அவங்கள உறுதிப்படுத்துறாரு. பட் தன்னுடைய 2வது சுவிசேஷ பயணத்துல
பவுல் அதிகமா வந்துட்டு செலவு பண்ணது எந்த ஊர்லன்னு பாத்தீங்கன்னா, நேரத்தை செலவு பண்ணது இது ஒண்ணு வந்துட்டு மக்கதோனியா நாட்டுல இருக்கிற இந்த 3 சபைகள், பிலிப்பு சபை, தெசலோனிக்கேயர் சபை, அடுத்து பெராய சபை. அதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அடுத்து இந்த 2வது பயணத்திலே வந்துட்டு அதிகமா செலவு பண்ற இடம் பாத்தீங்கன்னா அந்த அத்தேனே பட்டணம், கொரிந்து பட்டணம், அடுத்து கிங்கிரேய பட்டணம். இது 3 அகாயா நாட்டுல இருக்குது. இது எல்லாமே கிரீஸ்ல இருக்கிற நார்தன் கிரீஸா அந்த காலத்துல மக்கதோனியா நாடுன்னு சொல்லுவாங்க. சதன் கிரீஸா வந்துட்டு அந்த காலத்துல வந்துட்டு அகாய நாடுன்னு சொல்லுவாங்க. இந்த கிரீஸ்ல மட்டுமே 6 சபைகள் வந்துட்டு இருந்துச்சு. ஐரோப்பாவுக்கு எப்படி சுவிசேஷம் சென்றது, இங்க நம்ம கத்துக்க வேண்டியது எதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற சீஷர்கள் இருந்தும் நம்ம கத்துக்கலாம். அதே போல பவுல் இருந்தும் நம்ம கத்துக்கிறதுக்கு நிறையவே இருக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பவுலுக்கு நீங்க சென்ற எல்லா இடத்துலயும் எதிர்ப்பு இருந்துச்சுன்றதை நம்ம பாக்குறோம். பிலிப்பு பட்டணத்துக்கு போனா அங்க எதிர்ப்பு இருந்தாலும் மனசு தளரவே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அன்பும், கர்த்தர் மேல அன்பும், கர்த்தர் மேல விசுவாசமும், சகோதரர்கள் மேல வாஞ்சையும் இருந்துச்சு. ஒரு பிரச்சனை வருதுன்றதுக்காக சுவிசேஷம் அறிவிக்கிறத நம்ம கைவிடவே முடியாது, கைவிடக்கூடாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பவுலுக்கு வந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் வரல. நல்லா புரிஞ்சுக்கும். பவுலுக்கு வந்த பிரச்சனை ஜெயில போனது, அங்க அடி வாங்கினது, அந்த காயங்கள் கட்டப்பட்டது, அதெல்லாம் வந்துட்டு ரத்தம் சிந்தத்தக்கதாக இன்னும் நம்ம ஒருவரும் வந்துட்டு கர்த்தருக்கு எதுவுமே செய்யல இல்லைங்களா? அப்படின்னா பவுலுக்கு வந்துட்டு அவங்க ஜெயிலுக்கு போறாங்க, ரத்தம் சிந்துறாங்க, ஆனாலும் கல்லால் அடிபட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த கலாத்தியா நாட்டு சபைகள் பத்தி பாக்குறப்போ போன வாரம் பார்த்தோம். இப்போ பவுல் அளவுக்கு நமக்கு பெரிய கஷ்டங்கள்லாம் வரல. ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஊழியம் பாக்குறதுல எல்லாம் வந்துட்டு நம்ம தோய்ந்து போயிடவே வந்துட்டு கூடாது. பிலிப்புல பிரச்சனை வந்தா தெசலோனிக்கே போறோம், தெசலோனிக்கையில பிரச்சனை வந்தா பெரையாவுக்கு போறோம், பெரையால பிரச்சனை வந்தா அத்தேனே பட்டணத்துக்கு போறோம், அத்தேனே பட்டணத்துல பிரச்சனை வந்தா கொரிந்துக்கு போகலாம், கொரிந்துல பிரச்சனை வந்தா கெங்கிரேயா போகலாம். இப்படிதான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பட்டணத்துல பிரச்சனையா, ஒரு பட்டணத்துல பிரச்சனைனா இன்னொரு பட்டணத்துக்கு போங்க, அங்க போய் சுவிசேஷம் அறிவிங்க. அதே போல பவுல் இருந்து லேர்ன் பண்றது மட்டும் இல்ல, இந்த பிலிப்பு ஜனங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டாலிட்டியோட, ஜெனராசிட்டியோட இருந்தாங்க அப்படின்றதையும் பாக்குறோம். சீஷர்கள் மேல அன்பா இருந்தாங்க, விசுவாசமா இருந்தாங்க அப்படின்றத பாக்குறோம். இந்த தெசலோனிக்கேயர் ஜனங்கள் வந்துட்டு எப்படி கர்த்தர் மேல விசுவாசமா இருந்தாங்க, இதை பத்தி பவுல் இந்த பிலிப்பியர் முதல் அதிகாரத்திலையும் தெசலோனிக்கேயர் முதல் அதிகாரத்திலையும் வந்துட்டு எப்படி எழுதுறான் அப்படின்றத வந்துட்டு பாக்குறோம். அந்த கடைசியா பெராயா நகரத்துல இருந்த மக்கள் வந்துட்டு தினம்தோறும் வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்ததுனால நற்குணசாலிகளா இருந்தார்கள். அப்ப இந்த 3 சபைகள்ல இருந்து கத்துக்கிறதுக்கும் கர்த்தர் நமக்கு நிறைய படிப்பினைகள் வச்சிருக்கிறாரு. அதே போல பவுலு, சீலா, திமோத்தியும் இவர்கள்ட்ட இருந்தும் கத்துக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை வச்சிருக்கிறார். இப்ப கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம், எவ்வளவு படிப்பினைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இன்னும் கத்துக்க வேண்டிய காரியங்கள் கர்த்தர் வருமளவும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் கத்துக்க வேண்டியது நிறையவே இருக்குது. கத்துக்கிறது மட்டும் இல்லாம அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியதும் இருக்குது. தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அந்த அறிவு மட்டும் பத்தாது, அது கீழ்ப்படிதலாக அது மாற வேண்டும். கர்த்தர் மேல வந்துட்டு சுத்தமான ஒரு அன்பு நிமித்தமா இருக்கிற ஒரு அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸா அது கன்வெர்ட் ஆகணும். அதனாலதான் வந்துட்டு உங்களுடைய விசுவாசத்தின் கிரியை என்று எழுதப்பட்டிருக்குது இல்லைங்களா? விசுவாசம் இருந்தா பத்தாது, விசுவாசத்தோட கிரியை நமக்கு அவசியமா இருக்கிறது. சோ அவங்களுடைய விசுவாசத்தை பத்தியும், அவங்களுடைய நம்பிக்கையை பத்தியும், அவங்களுடைய அன்பை பத்தியும் வந்துட்டு பவுல் இங்க எடுத்து சொன்னதை வந்துட்டு வாசிக்க கேட்டோம். அதே போல நாமளும் கர்த்தர் மேல அன்புள்ளவர்களா, விசுவாசம் உள்ளவர்களா, 2ஆம் வருகைக்குரிய அந்த நம்பிக்கை உடையவர்களா, பொறுமையோட கர்த்தருடைய வருகைக்காக காத்திருப்போம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அப்பா தந்தையை மை போற்றுகிறோம், மை புகழுகிறோம், மை வாழ்த்தி வணங்கி மை ஆராதிக்கிறோம், மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் சாந்தம் உள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையது. இயேசுவே ஆண்டவரே, இந்த வழியில நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இன்றைக்கு எங்களுக்கு மக்கதோனியா நாட்டு சபைகளை குறித்து கற்றுக் கொடுத்தீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மக்கதோனியாவில் இருக்கிற இந்த 3 சபைகளும், இந்த பிலிப்பு நகரத்து சபை, தெசலோனிக்கேயர் சபை, பெரையா சபை, இவர்கள் எப்படி வந்துட்டு கர்த்தரை ஆராதித்தார்கள், எப்படி கர்த்தருடைய வசனத்தை லீதியால போல திறந்த இருதயத்தோட ஏத்துக்கணுன்றதை எங்களுக்கு நீங்க கத்துக் கொடுத்தீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்படி பவுல வந்துட்டு தன்னுடைய வீட்டுல கூப்பிட்டு வச்சு தன்னுடைய வீட்டாரும் சுவிசேஷம் ஏற்றுக்கிற மாதிரி வந்துட்டு லீதியாலோட இருதயத்தை நீங்க திறந்தீங்களோ, அதே போல எங்களுடைய இருதயத்தையும் நீர் திறக்க வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, நாங்களும் லீதியால போல வந்துட்டு இருந்து ஆண்டவரே சபைக்கு மாதிரிகளா இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே, பவுலுக்கு வந்துட்டு ஆண்டவரே பிலிப்பு நகரத்துல பிரச்சனை வந்தப்ப
ஆண்டவரே தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போனா, தெசலோனிக்கையில பிரச்சனை வந்தப்ப மனம் தளராம வந்துட்டு அடுத்து பெராயாக்கு போறாங்க. இதை போல நாங்களும் ஆண்டவரே சுவிசேஷத்தினால ஏதாவது ஒரு உபத்திரவம் வந்துச்சுன்னா இந்த உபத்திரவத்தை பத்தி நாங்க வந்துட்டு பெருசா கவலைப்படாம இது நடக்க வேண்டியது வந்துட்டு அவசியமா இருக்கிறது அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரே தொடர்ந்து எங்களுடைய சுவிசேஷ பாதையில உங்கள் முன்னேறி செல்வதற்கு நீர்தாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை கேட்கிறவர்கள் யாருக்கு எந்த உபத்திரவம் வந்தாலும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த உபத்திரவத்தின் மூலமா அவர்கள் பொறுமையை கற்றுக்கொண்டு, நீடிய பொறுமையை சாந்தத்தை அவர்கள் கற்றுக்கொண்டு தொடர்ந்து சுவிசேஷம் அறிவிக்கிறதுல உறுதிப்படணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா சீஷர்களையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இன்று வசனங்களை கேட்ட ஒவ்வொரு ஆத்மாவையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க. தெசலோனிக்கேயர் சபையை போல நாங்கள் உறுதிப்படுறதுக்கு அன்புலையும் விசுவாசத்திலையும் வந்துட்டு நாங்க தாழ்மையிலையும் சுவிசேஷம் அறிவிக்கிற காரியத்திலையும் இந்த 2ஆம் வருகைக்குரிய நம்பிக்கையில் நாங்கள் இன்னும் அதிகமா உறுதிப்படுறதுக்கு நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அதே போல இந்த பெராயா நகரத்தை வந்துட்டு ஜனங்களை போல தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளா, அதை நாங்கள் கடைபிடிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி எங்கள் எல்லோரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீங்க எங்களை வழி நடத்துங்க, எங்களுக்கு கிருபை கொடுங்க. உடைய வருகை மட்டும் நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளா, அதை கடைபிடிக்கிற பிள்ளைகளா, அதன் மூலமா பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளா, உமக்கு முன்பாக நாங்கள் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களா நீர்தாமே எங்களை மாற்ற வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் சீக்கிரமா இந்த பூமிக்கு வாரும் ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.